பொதுவா நம்ம தினமும் சாப்பிடுற உணவுலயே கூலிங் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இத பத்தி நம்மள பல பேருக்கு தெரியாது. அதுலயும் குறிப்பா இந்த சம்மர் சீசன்ல இந்த கூலிங் ஃபுட்ஸ்ல இருக்க எல்லா ஃபுட்டையும் நம்ம கன்சியூம் பண்ணல அப்படின்னாலும் குறிப்பிட்ட ஒரு சில ஃபுட்ஸை நம்ம நிச்சயமா கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இந்த கூலிங் ஃபுட்ஸ்னா என்ன, இதனால இந்த சம்மர்ல நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான பயன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கூலிங் ஃபுட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே அந்த ஃபுட்ல நீர்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைய இருக்க காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பாடுலயோ இல்ல ஸ்நாக்ஸ் மாதிரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்ம உடம்போட டெம்பரேச்சர் கணிசமா குறையும். சோ இதனாலதான் நீர்ச்சத்து நிறைய இருக்க உணவா நம்ம உட்கொள்ளணும், அதுவும் இந்த 2 மாசம். சோ என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கூலிங் ஃபுட்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா குக்கும்பர். வெள்ளரிக்கால 96% வெறும் தண்ணி தாங்க. சோ நம்ம என்ன குழம்பு வைக்கணும், என்ன பொரியல் பண்ணணும்னு லேடிஸ்க்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க கடைக்கு போகும்போது எந்த காய்கறி பழம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 வெள்ளரிக்காயாவது கண்டிப்பா அந்த கூடையில எடுத்து போட்டுக்கோங்க. தினமும் அதை தோல் சீவி சர்க்கிளா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம பாடியோட ஹீட் கணிசமா குறையும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தர்பூசணி. தர்பூசணியில கிட்டத்தட்ட 91% நீர்ச்சத்து இருக்கு. இந்த பழத்தை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோவே ஒரு மீலா கூட கன்சியூம் பண்ணலாம். இதுல அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பழத்தை இந்த 1.5 மாசம் சாப்பிட பாருங்க. சீசன் தான், சோ எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அடுத்ததா என்ன ஐட்டம்னு பாத்தீங்கன்னா தயிர். இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கவே கிடைக்காத ஐட்டம்லாம் கண்டிப்பா கிடையாது. சோ அதனால குறைஞ்சது ஒரு வாரத்துல 4ல இருந்து 5 நாளாவது ஏதாவது ஒரு மீல்ல தயிரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதத்துல தயிர் போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலும் லஸ்ஸியாவோ இல்ல ரைத்தாவா அதுல ஆனியன் கட் பண்ணி போட்டாலும், இல்ல எனக்கு அதுவும் பிடிக்காதுன்னா ஸ்மூதிஸ் மாதிரி அதை செஞ்சு அதுல ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணியோ, இல்ல எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னா லஸ்ஸி மாதிரியாவது ஆக்கி கொடுங்க. ஏன்னா தயிர் இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுல அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இளநீ. ஆமாங்க, வெறும் இளநீ தண்ணியை கண்டினியூஸா நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கேன்சரை கூட ஃபைட் பண்ணலாம் டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கு. சோ இதை நம்ம குடிக்கும் போது நம்ம பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கிடும். சோ கண்டிப்பா தயிர், இளநீ இதெல்லாம் வாரத்துல 4 நாளாவது கன்சியூம் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இளநீக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்எக்ஸ்பென்சிவான ஒரு ஹர்ப், அதாங்க புதினா. புதினா ஒன்று துவையலாவோ இல்ல லெமன் ஜூஸ்லயோ எப்படியோ ஒன்று போட்டு வயிற்றுக்குள்ள அமைச்சிடுங்க. ஏன்னா அது இந்த சம்மர் சீசன்ல உங்க உடம்ப ரொம்ப குளிர்ச்சியா ரிஃப்ரெஷிங்கா வச்சுக்கும். இது மட்டும் இல்லாம என்ன காய் சமைக்கிறதுன்னு டெய்லி யோசிக்கிற லேடிஸ் நீங்களா இருந்தா இந்த 2 மாசம் நல்ல நீர்காய்களா பார்த்துடுங்க. எதெல்லாம் நீர்காய்னு பாத்தீங்கன்னா பூசணிக்காய், புடலங்காய், பாவக்காய், எல்லா விதமான கீரைகள், இது எல்லாமே நம்ம வெயிலுக்கு நம்ம உடம்ப ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். இது மட்டும் இல்லாம உங்களோட எல்லா ஃபுட்ஸ்லயும் ஸ்ப்ரிங் அனியன், அதாங்க வெங்காயத்தாளை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. இது மட்டும் இல்லாம கேபேஜ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உணவுலயும் நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க, அதுவுமே உடம்புக்கு குளிர்ச்சி தான். இது போக என்னென்ன பழ வகைகள் எல்லாம் இந்த 2 மாசம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள், சிட்ரஸ் கண்டென்ட் நிறைய இருக்க ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இதெல்லாம் கூட நீங்க நிறையவே கன்சியூம் பண்ணலாம். தக்காளி பெரி வகைகளை சேர்ந்ததுனால அதுவும் உடம்ப குளிர்ச்சி பண்ணும். சோ நீங்க தக்காளி கூட நிறைய சேர்த்துக்கலாம். இது போக நீங்க லெட்யூஸ், கேபேஜ், ப்ரோக்கலி இதெல்லாமுமே உங்களோட ஃபுட்ல தினமும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் கூட நிறைய சாப்பிடலாம். இது எல்லாமே நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். ஸோ பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இது போக தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய பாட்டில லைம் ஜூஸா போட்டு அதுல 2 புதினாவை கிள்ளி போட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை, வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சு போடும். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவுல தினமும் சேர்த்துக்கிற வெங்காயம் தான். எல்லா இடத்துலயும் 2 வெங்காயம் போடுறவங்களா இருந்தாங்கன்னா 3 வெங்காயமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஏன்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய குரெக்டின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி அலர்ஜன். இது நம்மள சன்ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து காப்பாத்தும். சோ உடம்பையும் குளுமையா வச்சுக்கும். சோ நீங்க எந்தெந்த உணவுல எல்லாம் சேர்க்கிறீங்களோ அதுல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனியனை போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு டேஸ்ட் பிடிக்காது, ராவா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமா அதை குக் பண்ணி கூட எல்லா மீல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். இந்த மீல்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, உடம்ப இந்த சம்மர்ல குளிர்ச்சியா வச்சுக்கோங்க.